ஒரு விவசாய நிலத்துல ஒரு குருவி கூடு கட்டி அதனோட குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்து வந்ததாம். ஒரு நாள் தாய் குருவி உணவு கொண்டு வரத்துக்காக வெளியில போனதாம். திரும்பி வரும்போது குட்டி குருவிகள் எல்லாம் பயத்துல அந்த விவசாயி நாளைக்கு அவரோட பசங்களோட இந்த இடத்த அறுவடை பண்ண போறதா பேசிக் கொண்டிருந்தாரு. எங்களுக்கோ பறக்க தெரியாது, நாங்க எங்கம்மா போவோம் அப்படின்னு சொல்லி கவலையோட கேட்டதாம். அதுக்கு தாய் குருவி, நாளைக்கு ஒண்ணும் நடக்காது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதாம். அம்மா சொன்ன மாதிரியே அன்றைக்கு ஒண்ணுமே ஆகல. இன்னும் ஒரு நாள் விவசாயி தன்னோட நண்பர்களோட சேர்ந்து அந்த இடத்தை அறுவடை பண்ண போறதா பேசிக்கொண்டிருந்தாரு. அம்மா குருவி, நாளைக்கும் எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதாம். அதே மாதிரி நடந்தது. ஆனா ஒரு நாள் கடைசியா அந்த விவசாயி சொல்றாரு, நாளைக்கு நானே இறங்கி விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு. இதை கேட்ட அந்த குட்டி குருவிகள், கவலைப்படாதீங்க அம்மா, நாளைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாய் குருவி, இல்ல, நம்ம எல்லாருமே இப்ப இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் அந்த விவசாயி இன்னொருத்தரை சார்ந்து இருந்தாரு, ஆனா இப்ப அவரே இறங்கி வேலை செய்ய போறாரு. உங்க எல்லாருக்குமே பறக்க முடியும், அதனால நம்ம எல்லாருமே இப்ப இங்கிருந்து போகணும். நாளைக்கு கண்டிப்பா இங்க அறுவடை நடக்கும் அப்படின்னு சொல்லுதான். இந்த கதையில சொன்ன மாதிரி தாங்க, நாங்க இன்னொருத்தரை சார்ந்து இருக்கும்போது அது கண்டிப்பா நடக்கிறது சாத்தியம் இல்லை. உங்களை நம்பி நீங்க வேலை செய்யும் போது கண்டிப்பாக அந்த வேலை நடக்கும். வேதவசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சோம்பட் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்பதாக. எனவே யாரையும் சார்ந்து வாழாம எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்து கொள்வோமானால் நிச்சயமாக அதில் ஒரு பலனை காண முடியும்.